ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். சோஃபுலி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்டு இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபேக்கெலாம் கிடையாது, அன்அஃபிஷியலும் கிடையாது. இட்ஸ் அன் அஃபிஷியல் நியூஸ். நான் இப்போ சொல்கிறப்பயே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள். நிறைய பேருக்கு இருக்கிற ஃபியூ டவுட்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு டவுட் அப்படின்னா, ஜனநாயகனுக்கு அப்புறம் அவ்வளோதானா, இதுக்கப்புறம் தளபதி அவர்கள் சைட்லேருந்து எந்த படம் வராதா, அவரோட சினிமா கேரியர் அவரை தான் முடிஞ்சிருச்சா அப்படின்ற ஒரு வருத்தம் தான். இப்போ ரீசெண்டாக அந்த ஃபஸ்ட்டு ரோரு இந்த ஜனநாயகனோட போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு மக்கள் அங்கே கொண்டாடுறாங்களோ ஃபேன்ஸ்லாம், அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் சரி என்ன தான் ப்ரோ சொல்ல வர அப்படி இன்னும் ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு என்னன்னா கைண்ட் ஆஃப் எமோஷ்னலாக இருக்குது இந்த ஒரு விஷயம் கேள்விப்படும் போது. அதுக்கு பார்த்தீங்கன்னா மமிதா பாஜுக்கு ஒரு பெரிய உம்மான்றது கொடுத்துக்கிறேன். என்ன ப்ரோ உம்மாலாம் தர அப்படின்னு கேட்பீங்க. இங்கே தான் இருக்குது நியூஸு. என்ன ஒரு விஷயம்னா தளபதி 69 விச் இஸ் ஜனநாயகனுக்கு அப்புறம் தளபதி அவர்கள் படங்கள் நடிப்பார். அப்படி தான் இந்த வீடியோ நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாமா. இதை நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அவர் அடுத்தது படங்கள் நடிப்பாரா மாட்டாரா அப்படின்றது அவர் கையில் தான் இருக்குது. பட் அவர் சொல்லிட்டாரு இதுக்கு மேலே அரசியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் மமிதா பாஜு, ஸோ அவங்க யார் அப்படின்னா அந்த பிரேமலு படத்தில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மமிதா பாஜு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஈவெண்ட்டில் சம்திங் ஏதோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்க ஜனநாயகனில் ஆக்சுவலாக நடிக்கிறாங்க, ஒரு கேரக்டராக இருக்காங்க. இந்த மாதிரி நான் தளபதி கிட்ட கேட்டேன் அப்படின்னா, ஜனநாயகனுக்கு அப்புறம் அவ்வளோதானே, நீங்கள் இதுக்கு மேலே படங்கள் நடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஆக்சுவலாக தளபதி என்ன சொன்னார் அப்படின்னா, எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் பொறுத்து தான் என்னால் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காராம். ஸோ 2026 எலெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் அவரோட இந்த சினிமா கேரியர் அடுத்தது தொடங்குமா, மறுபடியும் தொடருமா, இல்லை அதுதான் லாஸ்ட்டா அப்படின்றத டிசைட் பண்ண முடியுமா. இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயங்கள் ப்ராப்பராக யோசிக்கிறோம். அவர் பார்த்தீங்கன்னா 2026 எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் டிசைட் பண்ண முடியும்னு சொன்னதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா ஐயோ அரசியலே வேணாம், எலெக்ஷனில் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணுற மாதிரி அந்த மனுஷனுக்கு. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட மார்க்கெட்டை ஃபேன் பேஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளோ பெரிய டெசிஷன் எடுத்திருக்காருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும், ஒரு நல்ல அரசியல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். சினிமாவை விட அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். சினிமாவை அவர் நடிக்கிறாரா, ஒரு 200 ரூபாய் டிக்கெட் கொடுத்தோமா பார்த்தோமா வந்துட்டோமா அப்படின்னு இல்லாமல் உண்மையாக மக்களுக்கு பணிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற டைமில் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் போதும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு தான் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப சுயநலமான ஒரு விஷயம். இவர் அரசியலும் பண்ணிக்கிட்டு சினிமாவும் பண்ணால் அது பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருக்கும். பட் இப்போது அஃபிஷியலாக மமிதா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி தளபதியே சொல்லிட்டாரு எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் என்னால் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு அவர் அரசியலில் சாதிக்கணும், அரசியலில் பெரிய லெவலுக்கு வரணும், அரசியலில் பார்த்தீங்கன்னா அவர் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு கோரிக்கை. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவரோட டெசிஷன் தான் சினிமாவில் வராது. பட் இது எனக்கு இன்றைக்கி அப்டேட் பண்ணுறதுல ஒரு பாசிட்டிவான சந்தோஷமான நியூஸாக தான் நான் மனசில் வச்சுருக்கேன். இதுதான் லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுறதை விட்டுட்டு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அவர் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு நம்ம தெரிவிச்சிடலாம். அவ்வளோதான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்டு அடுத்தது என்ன ஜனநாயகன் அப்டேட் வரும்னு தெரியல. இதோட பொங்கலுக்கு தான் படம். பட் நடுவில் ஏதாவது அப்டேட்ஸ் கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். மேபி அடுத்தது ஒரு டீசர் வரும், ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருக்குது, செகண்ட் சிங்கிள் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். நிறைய புது சர்ப்ரைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்காக வச்சிருக்காங்களாம் டீமு. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். அண்ட் சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நல்ல செய்தி சொல்லியிருக்கேன், தயவு செய்து அந்த லைக்ன்றது கொஞ்சம் போட்டு விட்டிங்கன்னா தட் வில் பி வெரி 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 குட். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.